ஐபி முகவரிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? அதாவது ஐபி அட்ரஸஸ். உங்க ஃபோன், கம்ப்யூட்டர்லாம் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு நம்பர் வருமே, அத பத்தி தான். நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு இது எப்படி வேலை செய்யுது, ஏன் முக்கியம்னு கொஞ்சம் அலசுவோம். முதல்ல சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஐபி முகவரினா என்னது? அது இணையத்துல உங்க சாதனத்தோட ஒரு அட்ரஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு தபால் முகவரி மாதிரி. ஐபி அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் படி தகவல் கரெக்டா போய் சேரணும்னா இந்த அட்ரஸ் வேணும். ஓகே. அப்போ இந்த அட்ரஸ் யுனிக்கா, அதாவது தனித்துவமா இருக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. ஒரு நெட்வொர்க்ல ஒரு வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் தனி ஐபி இருந்தாதான் நீங்க கேட்கிற வெப்சைட் குழப்பம் இல்லாம உங்க போனுக்கு வந்து சேரும். இதுதான் யூனிக்னஸ். ஓ, அப்படியா? அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஐபி இருக்குமா, இல்ல வேற வேற மாதிரி இருக்குமா? இதுல ம். 2 வகை இருக்கு பாருங்க. பொதுவா நமக்கு கிடைக்கிறது டைனமிக் ஐபி. நீங்க நெட் கனெக்ட் பண்ணும்போது உங்க ஐஎஸ்பி, அதாவது உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தற்காலிகமா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓ, தற்காலிகமாவா? ஆமா. நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா சில சமயம் வேற நம்பர் கூட வரலாம். வீடுகள்ல இதுதான் அதிகம். சரி. அப்போ இன்னொன்னு சொன்னீங்களே, ஸ்டேட்டிக் ஐபி? ஆமா. ஸ்டேட்டிக் ஐபி நிரந்தரமானது. மாறவே மாறாது. இது எதுக்குன்னா ஒரு வெப்சைட் நடத்துற சர்வர், மெயில் சர்வர் மாதிரி விஷயங்களுக்கு தேவை. அதுங்க எப்பவும் ஒரே இடத்துல ஒரே நம்பர்ல இருந்தாதான் நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? சரி சரி, புரியுது. இந்த ஐபி நம்பர் பார்க்க எப்படி இருக்கும்? நாம அதிகமா பார்க்கிறது IPv4ன்னு சொல்றாங்களே. ஆமா. IPv4 தான் ரொம்ப நாள் பயன்பாட்டுல இருந்தது. உதாரணத்துக்கு ம். 216.27.61.137 இந்த மாதிரி 4 பகுதி இருக்கும். நடுவுல புள்ளி வச்சு பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியும் 0ல இருந்து 255க்குள்ள ஒரு நம்பரா இருக்கும். இது நாம படிக்கிறதுக்கு தசம எண்ல இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் பைனரியில புரிஞ்சுக்குமா? அதேதான். கம்ப்யூட்டருக்கு 0, 1 தான் தெரியும். அதுல தான் இது வேலை செய்யும். இது மொத்தம் 32 பிட் நீளம். 32 பிட்னா எவ்வளவு முகவரி வரும்? இதுல கிட்டத்தட்ட ஒரு 430 கோடி, அதாவது 4.3 பில்லியன் முகவரிகள் உருவாக்கலாம். ஓ, 4.3 பில்லியன். அது பத்தாதா? ஆரம்பத்துல போதுமானதா இருந்தது. ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஸ்மார்ட் டிவி, வாட்ச்னு ஏகப்பட்ட கோடி டிவைஸ் நெட்ல கனெக்ட் ஆகுது. அதனால இந்த 4.3 பில்லியன் பத்தாம போச்சு. பெரிய சிக்கலாச்சு. ஆமா ஆமா, இது பெரிய பிரச்சனை தான். இதுக்கு என்ன பண்ணாங்க? அதுக்கு தான் அடுத்த வெர்ஷன் IPv6 கொண்டு வந்தாங்க. இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 6. இது 128 பிட் அமைப்பு. 128 பிட்டா? அப்ப எவ்வளவு வரும்? நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு பல லட்சம் கோடி கோடிகளுக்கும் மேல வரும். 340 அண்ட சிலியன்னு சொல்லுவாங்க. அதனால இனிமே ஐபி அட்ரஸ் பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ஓ, அதோட நம்பர் ஃபார்மேட் வித்தியாசமா இருக்குமா? ஆமா, அது கொஞ்சம் நீளமா இருக்கும். எண்களும் எழுத்துக்களும் கலந்து வரும். பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியும் முதல்ல. சரி. நாம இன்னும் இந்த IPv4ல இருந்து IPv6க்கு மாறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மாற்றம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பரவலாகும். சரி. இந்த ஐபி அட்ரஸ் வச்சுக்கிட்டு இன்டர்நெட்ல தகவல் எப்படி போகுது, வருது? கிளையண்ட் சர்வர்னு 2 விஷயம் சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். சர்வருங்கிறது தகவலை வச்சிருக்கிற அல்லது சேவையை கொடுக்கிற ஒரு கம்ப்யூட்டர், வெப்சைட் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க. ஓகே. கிளையண்ட்டுங்கிறது அந்த தகவலை கேட்கிற நம்ம சாதனம். நம்ம போன்ல இருக்கிற பிரவுசர் இல்ல மெயில் ஆப் மாதிரி. அப்போ நான் ஒரு வெப்சைட் போனா என் ஃபோன் கிளையண்ட், அந்த வெப்சைட் சர்வர்ல இருக்கு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு நிமிஷம், நாம google.com இல்ல வேற ஏதாவது வெப்சைட் பேர் தான் டைப் பண்றோம். இந்த நம்பரை நாம எங்கேயும் டைப் பண்றது இல்லையே. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இங்க தான் டிஎன்எஸ் உள்ள வருது. டொமைன் நேம் சிஸ்டம். இத இன்டர்நெட்டோட ஒரு ஃபோன் புக் மாதிரி சொல்லலாம். இல்ல அட்ரஸ் டைரக்டரி. ஃபோன் புக்கா? ஆமா. நாம டைப் பண்ற அந்த பேரு, அதாவது டொமைன் நேம் google.com, அதோட உண்மையான ஐபி நம்பர் என்னன்னு பார்த்து சொல்றது தான் இதோட வேலை. உங்க பிரவுசர் முதல்ல டிஎன்எஸ் கிட்ட கேட்டு அந்த நம்பரை வாங்கும். அப்புறம் தான் அந்த சர்வரோட பேச ஆரம்பிக்கும். அப்பாடா, இது இல்லாட்டி நாம கோடிக்கணக்கான நம்பரை ஞாபகம் வச்சிருக்கணும் போல. ஆமாம், கஷ்டம்தான். டிஎன்எஸ் அந்த வேலையை சுலபமாக்குது. சூப்பர். இதுல பொது ஐபி, தனியார் ஐபின்லாம் வேற இருக்கா? ஆமா, இருக்கு. பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். பொது ஐபிங்கிறது இன்டர்நெட்ல உங்களை அடையாளம் காட்டுற முகவரி. உங்க ஐஎஸ்பி உங்களுக்கு கொடுக்கறது. தனியார் ஐபிங்கிறது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க் இருக்குல்ல, வைஃபை, ஆமா. அதுக்குள்ள உங்க லேப்டாப்,
ஃபோன், பிரிண்டர்லாம் ஒன்னோட ஒன்று பேசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற உள்முகவரி 192.168. அப்படின்னு ஆரம்பிக்கும் பெரும்பாலும். சரி. அப்புறம் NATன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? NAT நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். உங்க வீட்ல 10 டிவைஸ் இருக்கலாம், ஆனா உங்க ISP உங்களுக்கு ஒரே ஒரு பொது ஐபி தான் கொடுத்திருப்பாங்க. ஆமா ஆமா. இந்த 10 டிவைஸும் அந்த ஒரே ஒரு புது ஐபியை ஷேர் பண்ணிக்கிட்டு இன்டர்நெட்டோட பேசுறதுக்கு இந்த NAT தான் உதவுது. உங்க வீட்டு ரவுட்டர் தான் இந்த வேலையை பாக்குது. உள்ள வர்ற பதில எந்த டிவைஸுக்கு அனுப்பணும்னு சரியா பிரிச்சு அனுப்பும். ஓ, இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே. எல்லா டிவைஸும் ஒரே அட்ரஸ்ல போகுது வருது. ஆமா, இது பொது ஐபி முகவரிகளை சேமிக்க உதவுது. ஆனா சில சமயம் கேம்ஸ், ஃபைல் ஷேரிங் மாதிரி நேரடி கனெக்ஷன் தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் சிக்கலையும் இது உண்டாக்கலாம். ஓகே ஓகே. இப்போ ஒரு தெளிவான படம் கிடைக்குது. ஐபி முகவரிங்கிறது இன்டர்நெட்டோட அஸ்திவாரம் மாதிரி. ஆமா. அது டைனமிக்கா இருக்கலாம், ஸ்டாட்டிக்கா இருக்கலாம். IPv4ல இடம் பத்தாம IPv6 வந்திருக்கு. நாம பேரா டைப் பண்ணாலும் DNS அத நம்பரா மாத்தி கொடுக்குது. வீட்ல NAT மூலியமா ஒரே ஐபில பல டிவைஸ் கனெக்ட் ஆகுது. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இது எல்லாம் பின்னாடி இயங்குறதால தான் நாம சுலபமா இன்டர்நெட் பயன்படுத்த முடியுது. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நாம சும்மா ஒரு வெப்சைட் ப்ரௌஸ் பண்றதுக்கு பின்னாடி இந்த ஐபி அட்ரஸ் தேடுறது, DNS பாக்குறது, NAT வேலை செய்யறதுன்னு இவ்ளோ விஷயங்கள் ஒரு நொடிக்குள்ள எவ்ளோ சரியா நடக்குது பாத்தீங்களா? இந்த கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டமைப்பு இல்லாம போனா நம்ம இன்னைக்கு வாழ்ற இந்த டிஜிட்டல் வாழ்க்கை அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.